சென்னையை சேர்ந்த இளைஞர்கள் 5 பேர் கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அவர்களது உடல் இன்று அதிகாலை சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சம்பத்குமார் வழங்கிட கேட்கலாம். சம்பத்குமார், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை எக்மோர் நேரு பூங்கா அருகே உள்ள ஹவுசிங் போர்டு பகுதியை சேர்ந்த பிராங்க்லின், ஆண்டோ, அவரது நண்பர்களான கிஷோர், கலைவேந்தன், மனோகரன் ஆகிய 5 பேர் உள்ளிட்ட 18 பேர் வேன் ஒன்றில் கடந்த 6ஆம் தேதி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே பூண்டியில் அமைந்துள்ள அன்னை மரியா தேவாலயத்திற்கு வழிபாட்டிற்காக சென்றுள்ளனர். இந்த நிலையில் தேவாலயம் அருகே பிராங்க்லின், ஆண்டோ, கிஷோர், கலைவேந்தன், மனோகர் ஆகிய 5 பேரும் கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க சென்றதாகவும் அப்போது எதிர்பாராத விதமாக ஒவ்வொருவராக தண்ணீரில் மூழ்கினர். வெகு நேரமாகியும் 5 பேரும் கரைக்கு வராததால் அவர்களுடன் வந்தவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது கலைவேந்தன் மற்றும் கிஷோர் ஆகியோர் இறந்த நிலையில் மண்திட்டில் கிடந்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் இது குறித்து திருக்காட்டுப்பள்ளி காவல்துறைக்கும் தீயணைப்பு வீரர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கிய பிராங்க்லின், ஆண்டோ, மனோகர் ஆகிய மூவரையும் தேடினர். இதன் தொடர்ச்சியாக பல மணி நேர தேடுதலுக்கு பிறகு மனோகர் இறந்த நிலையில் மீட்கப்பட்டார். மேலும் நேற்று காலை பிராங்க்லின் மற்றும் ஆண்டோ ஆகியோரும் சடலமாக மீட்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் பார்வையிட்டு இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டார். பின்னர் 5 பேர் உடலும் மீட்கப்பட்டு தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் பிணக்கூறு ஆய்வு செய்யப்பட்டு தற்பொழுது அந்த 5 உடலும் சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலை ஒட்டி அமைந்துள்ள நேரு பார்க் ஹவுசிங் போர்டில் அவரது இல்லத்திற்கு சற்று நேரத்துக்கு முன் கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் 5 பேர் உடலும் சென்னை கொண்டு வரப்பட்ட நிலையில் அவர்களின் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் உடலை பார்த்து கதறி அழுது வருகின்றனர். இதில் உயிரிழந்த ஆண்டோ மற்றும் பிராங்க்லின் இருவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் உயிரிழந்த அந்த 5 பேரின் உடலும் நேரு பூங்கா ஹவுசிங் போர்டு வளாகத்தில் வரிசையாக வைக்கப்பட்டிருந்த ஐஸ் பெட்டிகளில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை உயிரிழந்த 5 பேரின் உடலும் இறுதி அஞ்சலிக்கு பின்னர் அவரவர் குல வழக்கத்தின்படி தகனம் செய்யப்பட்டுள்ளது. மாதா கோவில் திருவிழாவுக்கு சென்று 5 இளைஞர்கள் ஆற்றில் முழுகி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சம்பத்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.